கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நன்கொடை வசூலிக்கக்கூடிய ஒரு தகராறு நன்கொடை வசூலிப்பது தொடர்பாக இரு தரப்பிடையே தகராறு ஏற்பட்டது. குறிப்பாக பாஜக அப்போதைய பாஜக கணபதி பகுதியைச் சார்ந்த துணைத் தலைவர் குட்டி என்கிற கந்தசாமி என்பவர் நாகராஜ் என்பவருடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அது ஒரு கிடா விருந்து நிகழ்ச்சியில் தகராறு ஈடுபட்ட பொழுது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட பொழுது நாகராஜை கந்தசாமி குத்தி இருக்கின்றார். அப்பொழுது அவர் படுகாயம் அடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்பு அங்கிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கொலை முயற்சி வழக்காகவே அப்பொழுது பதியப்பட்டிருந்தது. அது சம்பந்தப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்த நிலையில் பாஜகவினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய கந்தசாமி மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது அப்போது ஐபிசி 302 என்ற செக்ஷன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவையினுடைய நீதிமன்றம், அதாவது கோயம்புத்தூர் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் எண் 5 தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்து இந்த நிலையில் விசாரணையில் அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் மோகன் பிரபு உள்ளிட்டோர் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். அதே போன்று அரசு தரப்பினுடைய சாட்சியங்கள் எல்லாம் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி வாதாட்டம் நடைபெற்று வந்தது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட நபர் பாஜகவை சேர்ந்த கந்தசாமி குற்றவாளி என்று நிரூபணம் செய்யப்பட்டது. இதனை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தியுடைய வசூல் தொடர்பாக இரு தரப்பிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒரு கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாஜக பிரமுகருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் 10,000 ரூபாய் விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.